அன்றைய மன்னா சங்கீதம் 27:5 சங்கீதம் 27:5 தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். தாவீது விசுவாச அறிக்கையாக பாடின ஒரு சங்கீதத்தின் ஒரு பகுதி இது. சொல்லுகிறார், கர்த்தர் எப்படி அவரை பாதுகாப்பார் என்று சொல்லுகிறார், எப்படி உயர்த்துவார் என்று சொல்லுகிறார். தீங்கு நாள் வரும்போது கர்த்தருடைய கூடாரத்துல மறைத்து ஒளித்து வைத்துக் கொள்வாராம். தீங்கு விலகி போகும் வரைக்கும், தீங்குகள் கடந்து போகும் வரைக்கும் கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க வல்லவர். அவருடைய கூடாரத்தின் மறைவில் நாம் ஒளித்து வைக்கப்படும் போது ஒரு காரியமும் நம்மளை தொட முடியாது, தாக்க முடியாது. அவருடைய கூடாரத்தில் நம்மளை ஒளித்து வைக்கிறதுக்கு நோக்கம் என்னவென்றால், ஏற்ற வேளையில கன்மலையின் மேல் உயர்த்தும்படியாக அதை கர்த்தர் செய்வார் என்று தாவீது சொல்லுகிறார். ஒளித்து வைத்து கன்மலையின் மேல் உயர்த்துவார். ஒருவேளை இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஒளித்து வைத்திருக்கிற நாட்களிலே வைத்திருக்கலாம். கூடார மறைவுக்குள்ளே நீங்கள் இருக்கிற நாட்களாக இருக்கலாம். எப்பொழுது கர்த்தர் என்னை உயர்த்துவார், எப்பொழுது நான் வெளியில வருவேன், உள்ளே அடங்கி இருக்கிறது போல இருக்கிறதே என்று நீங்க யோசிக்கலாம். உங்களை முடக்குவதற்காக அல்ல, உங்களை உயர்த்துவதற்காக, உங்களை பாதுகாப்பதற்காக ஒளித்து வைத்திருக்கிறார். ஏற்ற வேளையில கர்த்தர் உங்களை கன்மலையின் மேல் உயர்த்துவார். ஆகவே சோர்ந்து போகாதீங்க, கர்த்தரால் நீங்க உயர்த்தப்படுவீங்க. ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, ஒவ்வொருத்தருக்கும் வேண்டிய பாதுகாப்பை கர்த்தர் நீர் கொடுக்கிறக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய பாதுகாப்பை தருவீராக. ஏற்ற வேளையில் அவர்களை கன்மலையின் மேல் நீர் உயர்த்தும்படியா நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. அன்றே எல்லா கலக்கங்கள், பயங்களை எடுத்து போடுங்க. சீக்கிரம் அவங்களுக்கு வர வேண்டிய உயர்வுகளை கர்த்தர் கொண்டு வரப்போகிறக்காக ஸ்தோத்திரம். கன்மலையின் மேல் உயர்த்தி வைக்க போகிறக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.